திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்களில் தண்டு துளைப்பான் பூச்சி தாக்குதலால் பயிர்கள் கருகி புதராகி போனதால் மகசூல் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் சம்பா நெல் அறுவடை பணிகள் முழு வீழ்ச்சியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டிப்பந்தல், காக்கா, கோட்டூர், பனங்குடி, மகிழஞ்சேரி, மாப்பிள்ளைக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா நெல் பயிர்கள் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் பயிர்களில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை கருகுதல் பூச்சி தாக்குதல் காரணமாக நெல் கதிர்கள் முற்றிலுமாக கருகி வீணாகியதாகவும் இதனால் மகசூல் இழப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஏக்கர் ஒன்றிற்கு சுமார் 30,000க்கும் மேல் செலவு செய்துள்ளதாகவும் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களில் பூச்சி தாக்குதல் காரணமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து முற்றிலும் புதராக மாறிய நெல் பயிர்களை கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.